அதுதான் என்னுடைய பேர் மாற்றத்துக்கு காரணம். அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே கண்டினியூட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வெளியே போய் என் சொந்த பேரை சொன்னால் சரியாது. ஜாம்பான்கிற பேரை சொன்னால் ஓரளவு தெரியும். மனிதன் பிறந்ததுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இப்போ சொன்னேன், அவர் கல்வியை பண்ணும்போது முதல்லேருந்து சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்தால் அவன் மைண்டு மேலே தான் போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் ரிவர்ஸில் விட்டோம்னா அது திருப்பி திருப்பி சர்க்குலேட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கருத்து இருக்கியா, அதாவது சோதிடங்கிறது பொய், சரி புரட்டு, சும்மா அழுத்து விடுறாங்க, அதெல்லாம் நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கருத்து ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, சோதிடம் உண்மை, சோதிடர்கள் பொய்யங்க. சரி, இந்த கருத்து எப்படியா? இப்போ பஞ்சாங்கம்னு ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். பஞ்சாங்கம்னு ஒன்றில் கொடுக்குறோம். அதில் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு கிரகணம் வருதுன்னு நாங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படி குறிச்சிருக்கோம். நீங்கள் வானவியல் சாஸ்திரப்படி விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு கிரகணம் வருதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் மேட்ச் ஆகுதா இல்லையா? நாங்கள் தப்பாக குறித்து கொடுத்துருக்கோமா? இல்லை பஞ்சாங்கத்தில் இல்லாத டைமில் அது என்றைக்காவது வந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் குறித்து கொடுக்குற பஞ்சாங்கத்தில் உள்ள டைம் தாங்க வான்வெளி ஆராய்ச்சியும் கொடுக்குது. அப்போ நாங்கள் முன்னாடி கொடுத்துட்றோம், முன்னாடி கொடுத்துட்றோம். எழுதுறீங்களா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட என்ன இருக்கும்? இல்லை, இன்னும் 500 வருஷத்துக்குள்ளதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். 500ஆவது வருஷம் எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு பௌர்ணமி வரும், எத்தனை மணிக்கு அம்மாச்சி வரும், நம்ம இதிலே வந்துடுச்சு. ஆனால் ஜனனத்தை பற்றி சொன்ன இறைவன் மரணத்தை பற்றி சொல்லியிருக்கின்றானா? நமக்கு மரண தேதி தெரியுமா? பிறக்கிற தேதி குறித்து வச்சுருக்கோம். மரண தேதி தெரிஞ்சால் நம்ம எல்லா குருவும் செஞ்சு சொல்லிடுவான்னு சொல்லி தானே இறைவன் அதை குறிக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி எந்த ஒரு கலையும் போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் இறைவனுக்கு. என்னை பொறுத்தவரையில் யாராவது ஒருத்தர் இது உண்மை பொய்ன்னு தர்க்கம் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம். இப்போ நான் உண்மைன்னு பேசினாலும் பேசலாம், பொய்ன்னு பேசினாலும் பேசலாம். சயின்டிஃபிக்காக நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகளை பேசுகிறது விஞ்ஞானம். மனிதன் பின்னால் வருவதை பேசுகிறதும், பாஸ்டில் நடந்ததை பற்றி பேசுகிறதும், ஃப்யூச்சரில் நடந்ததை பற்றி பேசுகிறதும் ஜோதிடம். ஏதாவது ஒரு விஞ்ஞானி முன்னாடி இது நடந்ததுன்னு எழுத மாட்டாங்க, அந்த குறிப்பை வச்சு தான் எழுதுவாங்க. ஆனால் ஜோதிடத்தை அப்படி இல்லை. சில விஷயங்கள் அனுமானுஷத்தால் சொல்கிறாங்க. இந்த ஜோதிடத்தில் படிக்காமல் போகிறது, படிக்கும்னு சொல்கிறதுனா நடக்காததை ஒன்றை நடந்ததாக நம்ம சிருஷ்டிக்கக்கூடாது. தவறு இருந்தால் எந்த இடத்துலையும் பணிஞ்சு தான் போகணும், பணிஞ்சு தான் கேட்கணும். வர்றவங்களும் என்ன கேட்குறாங்க, எல்லாருமே என் பிள்ளைக்கு ஐஏஎஸ் ஆகிருமாயா, ஐபிஎஸ் ஆகிருமா, ஐஆர்எஸ் ஆகுமான்னு கேட்கும்போது இந்த ஸ்டேட்டில் எத்தனை 36 பேர் தான் ஐஏஎஸ்ஸாக இருக்க முடியும், ஒரு 52 பேர் தான் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்க முடியும், ஒரு 100 பேர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் நீதி அரசர்கள் இருக்க முடியும், பிரைம் மினிஸ்டர் ஐயா ஒருத்தர் தான் இருக்க முடியும், முதலமைச்சர் ஐயா ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்போ 1000 வேணான்னு கேட்கும்போது ஆக மாட்டேன்னு சொன்னால் நாளைக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வரமாட்டீங்கல்ல, நாங்கள் எப்படி போகிற வாழ்க்கையை ஓட்டுறது? இப்படி கேளுங்க, சயின்டிஃபிக்காக இப்படி யோசிங்க, பொருளாதார நிலையை பாருங்கள். எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லக்கூடாது. என்கிட்டலாம் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இது நடக்காதியா, போய்கிட்டே இரு, ஏக்கு போட்டு தேவையெல்லாம் போட்டு எதையும் பார்த்துக்கிட்டு இருக்க, ரைட் போ. அதே மாதிரி ஒரு ருது டேட்டை இத்தனாந்தேதி ஆகும்னு சொல்லி ஒரு டாக்டரால் குறித்து கொடுக்க முடியுமா? ஒரு ஜோதிடர் நாட முடியும். ஒரு ஜோதிடர், அதான் சொல்கிறேன், ஒரு ஜோதிடர் இந்த நேரத்தில் இந்த கிரகம் இப்படி வரும்போது இந்த பெண் ருதுவாவதற்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த 1000 ரூபான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? அந்த செவ்வாயினுடைய இது நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் கிராஸ் ஆகும்போதும் சூரியன் சாரம் வாங்கும்போதும் கண்டிப்பாக ருதுவாயிடுவாங்க. அது ஒரு 12 வயசு 15 வயசு 11 வயசுக்குள்ளே மெர்ச்சூர் ஆகிடுறாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு தன்னிலை வந்தது. அதனால் விஞ்ஞானமும் மெய்ஞானம் கலந்து தான் பேசணும். ஜோதிடர் பொய்ன்னு சொல்கிறாங்கய்யா, எத்தனை டாக்டர் கையை பிடிச்சி பார்த்து செத்து போயிடுறாங்க. அதுக்கு என்ன செய்யும்? 10 லட்ச ரூபா தப்பா? அவர் தப்பு இல்லை, அவர் செய்ய வேண்டிய பணியை கரெக்டாக செய்கிறார். அந்த நிலை அவருக்கு கிடைக்கணும், அந்த நோயாளிக்கும் அந்த நிலை கிடைக்கணுங்கிற நிலை இருந்தால் தான் செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், எங்கள் அம்மா, என் தாயார் பிழைச்சிருவாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. மதுரையில் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம்.
கிட்னி ஃபெயிலியர். இறந்த பிறகு சாரி சார்னு சொன்னாங்க டாக்டர். நானும் ரொம்ப நன்றிங்கயான்ட்டு வந்தேன். கட்ட வேண்டிய பில்லை கட்டிட்டு வந்தாச்சு. அது காரணம் என்ன, அவங்க விதி முடிஞ்சது. அவர் எவ்வளோதான் பார்த்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம். அதுதான் எல்லாருடைய நிலையும். நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் காணும் மனித ஜாதி காண்பதில்லை நீதி. இன்னொரு கேள்வியா, இது ஹிந்து பிலாசபின்னு தான் இதுக்கு அசலை சொல்லப்படுது. ஆமாம். இப்போ மாற்று மதத்தினர் வேற்று மதத்தினருக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா? அப்ளிகபிள் ஆகும். ஏன் அவங்க ஹிஜ்ரி வருஷத்தை எடுத்து சொல்லலையா? பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது ஹிஜ்ரி வருடம். பஞ்சாங்கத்தில் நம்ம ஹிஜ்ரி வருஷம் போட்டிருக்கோம். அவங்கள ஏற்றுக்கொண்டு தான் போட்டிருக்கோம். இப்போ கேரளாவில் போனீங்கன்னா அவங்க கொல்லம் பஞ்சாங்கம்னு வச்சுருப்பாங்க. நிறைய பஞ்சாங்கங்கள், நிறைய மாறுதல், பரிகாரங்கள் அவங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். எல்லா இதுலேயுமே பரிகாரங்கள் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா மதங்கள், எல்லா மதத்துலேயும் பரிகாரம் இருந்தாலும் நம்ம கீழே விழ போனால் ஒன்றை போய் பிடிக்கணும்ல. ஏன் டம்முன்னு கீழே விழுந்துடக்கூடாதா? இப்போ நம்ம தடுமாறி விடுறோம் சார். அதில் போய் நம்ம போய் டம்முன்னு போய் கீழே விழுந்துருவோம்னு சொல்லி விழாமல் ஒரு மரத்தையோ ஒரு இதையோ போய் கிடைக்கிறத பிடிச்சில அது பிடிக்காம விட்டுற வேண்டியானா எதுக்கு பிடிக்கணும்? இன்றைக்கி நேற்று பாருங்கள், செயற்கை கிட்னியே உருவாக்கிட்டான். இனிமேல் நிறையா பிலாசபி நேற்று டிவி பார்த்தீங்களா? செயற்கை கிட்னியை உருவாக்கி நேற்று டிவியில் கொடுக்குறான். அதில் புதிய தலைமுறை சேனலில் நல்லா போட்டாங்க, அழகாக போட்டாங்க. கிட்னியை உருவாக்கி அந்த கிட்னி 90% வேலை செஞ்சிருச்சு. இனிமேல் மாற்றுக்கு டயாலிசிஸ் கிட்னியே வேண்டியதில்லை, இதை பொருத்திக்கிட்டால் போதும். அது மாதிரி எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டாலே வேறு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இல்லை, நிறைய விஷயங்கள் இப்போ இந்து ஃபிலாசபி மித் அப்படிங்கிறது அது சொல்லக்கூடியவங்க, பார்க்கக்கூடியவங்க, ஜோதிடர் நிறையா பேர் இந்துவாக இருந்தாங்க. அதனால் அந்த ஒரு மாயைக்குள்ளே வந்தது. முஸ்லீம்ஸில் உள்ளவங்க, கிறிஸ்டியானிட்டியில் உள்ளவங்க, இப்போ இன்றைக்கும் நம்மளுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறோம். கிறிஸ்டியானிட்டியில் கல்லறை திருநாள்னு ஒன்று பண்ணுறாங்க. நவம்பர் 2 அன்றைக்கி போய் கல்லறையில் போய் அவங்க பூஜை பண்ணி அவங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுறாங்க. இஸ்லாமில் அதே மாதிரி ரம்ஜான் நோம்பப்போ 27வது நாள் அவங்களுக்கு ஒரு பித்ருக்கள் கடனுக்காக வேண்டிய செய்யப்பட்ட ஒரு பிரத்யேகமான பூஜை எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்கீங்க. நிறையா நூல்கள், நிறையா சயின்டிஃபிக்காக நிறையா விஷயங்களை படிச்சிருப்பீங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டால், எல்லாராலும் எல்லாம் சாதித்து விட முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வருங்காலத்தில் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் 2 விஷயந்தான். மனோ தத்துவ டாக்டர்கள் தான் இனிமேல் அதிகமாக வருவாங்க. ஏன்னா யார் கூடயும் பேசுகிறதில்ல, யார் கூடயும் பழகிறதில்ல. செல்லு, வீடியோ ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. இப்போ எனக்கு செல்லு ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், வேறு தெரியாது. இல்லை, அதில் முக்கியமாக ஒரு குறிப்பிட வேண்டிய செய்தி, இப்போ சாமி சொன்னது மாதிரி இன்றைக்கும் ஐரோப்பியா காண்டினென்ட் பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 டாக்டர் சாம்பிள் எடுத்திங்கன்னா 95 பேர் மனோதத்துவ டாக்டர், 5 பேர் தான் நோய்க்கு வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டர். நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த சவுத் ஆசியன் கண்ட்ரீஸில் நீங்கள் குறிப்பாக இந்தியாவுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா மனோதத்துவ டாக்டர் 5 பேர் தான் இருக்கான். பாக்கி 95 பேர் டிசீஸ் பண்ணக்கூடியவங்க. இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, ஒரு மனோதத்துவ டாக்டர் செய்யக்கூடிய வேலையை இன்றைய காலகட்டங்களில் ஒரு ஜோதிடர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒருத்தனுக்கு கஷ்ட காலம்னு வரான், எனக்கு இந்த மாதிரி வேலை இல்லை, தொழில் இல்லை, புள்ள படிக்கலை, அது இல்லை, வீடு கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, அத்தனை பிரச்சனைக்கு நம்ம என்ன பரிகாரம் சொல்கிறோம்? அப்பா, உனக்கு குரு இந்த இடத்துல இருக்கார், உனக்கு கிரகங்கள் இந்த இடத்துல சரியில்லாமல் இருக்குது, இந்த காலகட்டங்களில் தாண்டின உடனே அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்துடும். அவனை ஒரு ஸ்பிரிட் ஆக்கி விட்டு நாளை காலையில் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், கவலையே படாமல் நீ போ அப்படிங்கிறத ஒரு மனோதத்துவ டாக்டர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஜோதிடர் செஞ்சிட்ருக்கார். அது ஐயா சொன்ன மாதிரி, இந்த சுருக்கமாக சொன்னால் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் மனிதன் வாழ பழகிட்டான்னா யாரையும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் மனிதன் வாழ்ந்துட்டாலே யாரையும் சந்திக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த இங்கிலீஷில் தி சீக்ரெட்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதில் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ், நோ நெகட்டிவ் தாட்ஸ். அதனால தான் அந்த புத்தகம் உலகம் பூரா விற்றுக்கிட்டு. நான்லாம் மனசை கஷ்டப்படுறதுன்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பான் தான். படித்து பார்த்து நல்லா இருக்கேன் சாமிம்பாங்க.